வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழகத்தில் இருக்கின்ற மிக அற்புதமான புதுமைகள் நடைபெறுகின்ற ஆலயத்தில் இதுவும் ஒன்று. இந்த ஆலயத்திற்கு ஒரு 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 பெயர் உண்டு. சம்னஸ்களின் ஆலயம்னு சொல்லுவார்கள். சர்ச் ஆஃப் ஏஞ்சல்ஸ் என்றால் இந்த ஆலயம் முழுவதுமாக நீங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும், நூற்றுக்கணக்கான சம்னசங்களுடைய சுரூபங்கள் இருக்கும். மிக 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 அற்புதமான ஆலயம் திரு இருதய ஆண்டவர் ஆலயம், இடைக்காட்டூர். மிக பெரும் பழமையான ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து பாருங்கள், நீங்கள் இருதய ஆண்டவர் செய்கின்ற புதுமை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. நீங்கள் அற்புதமான ஒரு ஆலயம். அது மட்டும் இல்லாமல் ஆலயத்தில் உள்ளே போய் படம் பிடிக்கக்கூடாது, அதான் வெளியேந்தே நான் பதிவு போடுறேன். சூசேப்பருடைய இறந்த நிலையில் இருக்கின்ற சுரூபம் இங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஏசப்பாவுடைய மடியிலே சூசேப்பர் அந்த இறந்த உடல் கடத்தப்பட்டிருக்கும். அன்னை மரியாள் அங்கே பாதத்தில் நின்றுருப்பாங்க. அது வெளியேந்தே உங்களுக்கு நான் பதிவு போடுறேன். எவ்வளோ கிளியராகுன்னு தெரியல, தெரியுதா? அற்புதமான ஒரு இந்த சுரூபத்தை இங்கே நீங்கள் சிறப்பாக பார்க்கலாம். இதே போல் அற்புதமான ஒரு ஆலயம் இது, இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் ஆலயம். வாய்ப்பு கிடைச்சா வாங்க. சமணர்களுடைய பாதுகாப்பை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. நாங்கள் அனுபவித்தோம், நேற்று அனுபவித்தோம். நாங்கள் எப்படி கடவுள் இருதய ஆண்டவர் எப்படி எங்களுக்கு உதவி செய்கிறான்னு சொல்லிட்டு நேற்று நாங்கள் 11 மணிக்கு இங்கே வந்தோம். கிட்ட 10:50 ஆயிடுச்சு இங்கே வரதுக்கு. அதெல்லாம் போட்டுட்டாங்க. இங்கே தங்கிறதுக்கு இடம் கிடையாது. எங்கள் 8 பேர், நான், அம்மா, தங்கச்சி 8 பேர் எங்கள் ஊருக்கு வந்திருந்தோம். என்ன செய்யறதுன்னு தெரியல. 11 மணிக்கு யார் 8 பேர் ஹெல்ப் கேட்க, கதவு பூட்டியாச்சு, சாமியார் படுத்துட்டாரு. எங்கே போய், இங்கே சின்ன குக்கிராமம் இது. நாங்கள் தங்கிறதுக்கு ரூம் போனோம்னா எங்கேயாவது மதுரை தான் போகணும், இல்லை மானாமதுரை தான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி. என்ன செய்யுதுன்னு தெரியல. மாதிரி அந்த 10:45 மணிக்கு ஒரு வீட்டில் பாட்டு சத்தம் கேட்டுச்சு. போய்ட்டு அந்த ஐயாவை கூப்பிட்டோம். அவர் வந்து இங்கே இருக்கிற பிரதரை அவர் ஃபோன் பண்ணி வர சொல்லி, அந்த பிரதரும் எந்திரிச்சு வந்து எங்கள் கவுத்து வந்தபடி எங்கள் காரை உள்ளே அனுமதி பண்ணி எங்களுக்கு ரூம் எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, அது ஒரு சாட்சியம். இது எப்படி இருந்தவர் கூடவே இருந்து வழி நடத்தலாம் இருப்பாருங்க. மாதிரி ஏஞ்சல்ஸ் எப்படி கூடவே இருக்காங்க பாருங்கள். எனவே நீங்கள் வந்து பாருங்கள். இந்த இடைக்காட்டூர் ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்களும் அனுபவிப்பீங்க. நாங்கள் அனுபவித்தோம், சாட்சியாக சொல்கிறேன். அதுபோல் நீங்களும் இந்த ஏஞ்சல்ஸுடைய பாதுகாப்பையும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் ஏசப்பாவுடைய புதுமையை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஓகே, நன்றி. இப்போ 8:30 மணிக்கு மாசுங்க. அதை தவிர்த்து 11 மணிக்கு பூசை. தினமும் காலை 11 மணிக்கு பூசை நடக்குதுங்க. நீங்கள் பார்க்குறது இடைக்காட்டூர் இருதய ஆண்டவர் ஆலயம். நீங்கள் மதுரையிலேருந்து வந்தீங்கன்னா, மதுரையிலேருந்து முத்தனேந்தல்ங்கிற ஊருக்கு வரணும். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த ஆலயத்தை பார்க்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலம். நன்றி.